இல்ல அது அவரை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல மேம். இது வரைக்கும் அந்த தமிழ் சினிமால பல பேர் அதை ஊக்குவிச்சிருக்காங்க. பல பேர் இல்ல, நம்ம உட்கார்ந்து பாக்குறோம்ல. இன்னைக்கு சின்ன குழந்தைங்களை வந்து ஆபாச நடனங்கள் அந்த என்னது ஊர் சொல்றியா, யூ see kids being குழந்தைங்களை டான்ஸ் ஆட வைக்கிறத நம்ம பாக்குறோம். தமிழ் தேசியம் பேசக்கூடியவர் திரு சீமான் அவர்கள் மட்டும்தான் அப்படின்னு சொன்னீங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்தக்கூடிய திரு வேல்முருகன் அவர்களும் தமிழ் தேசியம் தான் எங்க கட்சியில பேசப்படுது. தமிழ் தேசியம் பேசுறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதுக்கான அவர் எந்த தளத்துல நின்று பேசுறாருங்க சொல்லுவாங்கல்ல, பனைமரத்தடியில நின்றுட்டு பால் குடிச்சாலும் கல்லுன்னு சொல்லுவாங்கன்னு, அந்த மாதிரி தான் அவர் என்னைக்கு வெளியில வந்து அவர் தனிச்சு நிக்கிறாரோ. திரு சீமான் அவர்கள் தான் திமுக கட்சியில தன்னை இணைச்சிக்க சொன்னாரு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இருக்கலாம், அது உண்மையும் கூட தான், அது இவருமே தானே சொல்றாரு. பட் இட் இஸ் ஓகே, இப்போ வெளில வாங்க, இப்போதான் தமிழ் தேசியம் வளர்ந்துருச்சு இல்ல, யூ கேன் கம் அவுட் நோ. இப்போ வளர்றதுக்கு முன்னாடி ஒரு நீங்க இந்த கட்சியில இருங்க, கூட்டணியில இருங்க. நம்ம வாழ்க்கையில எல்லாமே தவறான முடிவுகள் சிலது எடுப்போம், இல்ல அந்த முடிவுகளுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து சட்டசபைக்குள்ளார போயிட்டா அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறது இவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாருமே ஒரே இடத்துல இருந்தோம் அப்படின்னா மொனோபொலின்னு ஒன்று வந்துடும். அந்த மொனோபொலி எப்பவுமே நமக்கு நல்லது கிடையாது. பல இப்போ வீட்டில் பெரியப்பா சித்தப்பா எல்லாரும் இருப்பாங்க இல்லையா, ஒருத்தருக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும், அதெல்லாம் சேர்ந்து கன்சால்டேட் பண்ணினா தான் அந்த குடும்பத்துக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு தமிழ் தேசிய இயக்கத்து. Who is promoting it? கன்சியூமர்ஸ் இருந்தாதாங்க ஒருத்தன் ப்ரொடியூஸ் பண்ணுவான். கன்சியூமர்ஸ் இருந்தாதான் ஒருத்தன் ப்ரொடியூஸ் பண்ணுவான். நீ பார்க்கறதுக்கு ரெடியா இருக்க, நீ கேட்கறதுக்கு ரெடியா இருக்க, நீ வம்பு பேசுறதுக்கு ரெடியா இருக்க, இல்லை வந்து உன்னுடைய உடல் ரீதியான இச்சைகளை தீர்க்கறதுக்கான இடத்துல இருக்க, இல்லை நீ பார்க்கும் சீரியல்ஸ் பார்க்கும் படங்கள். இப்போ விஜயை கூட கமெண்ட் பண்ணாரு இல்லையா, நம்மளே கமெண்ட் பண்ணாரு. இட் இஸ் அ ரைட் ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு வந்து பெண்கள் பாலியல் குற்றங்கள்ல வந்து மாட்டுறாங்க, சிக்கிறாங்க, அவங்களுக்கு நீதி கிடைக்க மாட்டேங்குது, நியாயம் கிடைக்க மாட்டேங்குது. நீ என்ன பண்ண? நீ ஆடும்போது ஏதாவது ஒரு பொண்ணு கூட சைட்ல ஆடுற வந்து டீசெண்டா ட்ரெஸ் பண்ணி இருக்கணும், இல்லை வந்து அபாசமா இருக்கக்கூடாது, நீ நின்னியா? இல்ல. அப்போ உனக்கு வந்து பணம் பண்ணணுன்ற நேரம் வரும்போதெல்லாம் வந்து பெண்கள் எப்படி வேணாலும் ஆடலாம், சைட் கிக்ஸ்ல ஆடலாம் அப்படின்ற இடத்துல தானே நீ இருந்த. உடைய ஹீரோயின்ஸை நீ எப்படி ட்ரீட் பண்ண? இப்போ இன்னைக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்புனா கம் ஆன், இட் இஸ் புல்ஷிட். ஐம் சாரி. இல்லை அது அவரை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல மேம். இது வரைக்கும் அந்த தமிழ் சினிமால பல பேர் அதை ஊக்குவிச்சிருக்காங்க. பல பேர் இல்ல, நம்ம உட்கார்ந்து பாக்குறோம்ல. இன்னைக்கு சின்ன குழந்தைங்களை வந்து ஆபாச நடனங்கள் அந்த என்னது ஊர் சொல்றியா, யூ see kids being குழந்தைங்களை டான்ஸ் ஆட வைக்கிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி வந்து ட்ரெஸ் பண்றோம், குழந்தைங்களுக்கு வந்து ஆபாசமா ட்ரெஸ் பண்ணி விடுறோம். இதெல்லாம் we are the consumers. நீ நிறுத்து, ஒவ்வொரு தனி மனிதனும். இன்னைக்கு ஆண்களுக்கு வந்து நான் ஒரு சேலஞ்சாவே கொடுக்குறேன். நீ மாறாம இந்த சமூகம் மாறாது. ஏன்னா உன்னுடைய பார்வை, பெண்களை பற்றிய பார்வையை நீ மாத்தணும். நான் தான் சொன்னேன், இந்த பெரியாரிசம்லாம் என்கிட்ட கொண்டு வந்தாங்கன்னா தூக்கிட்டு போங்கன்னு நான். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணை போக பொருளா பார்க்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான் ஒரு பெண் வந்து எப்படிப்பட்ட ஒரு அதாவது she is the most precious person in your life. ஓகேவா? இன்னைக்கு ஆண்களுடைய தேடல் என்ன? அந்த பெண் தன் மீது உள்ள காதலை வந்து முழுமையா பெறணும் அப்படிங்கிறத வந்து அதுதான் இயற்கையினுடைய நியதி. ஆனா நீ கொடுக்காம அவளால திருப்பி கொடுக்க முடியாது. அப்ப நீங்க இந்த காசிப், இந்த இச்சை, for me all this is like ரொம்ப அருவருப்பா இருக்கு. இதுல இருந்து எப்படி வெளில வருவீங்க? how will you come out unless and until you stop? இல்ல அதுலயும் ஒரு கருத்து என்ன சொல்லப்படுதுன்னா, பெரியார் சொன்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தான், அதுக்கப்புறம் வந்து பெரியாரியவாதிகள்னு வந்தவங்க தான் வந்து அந்த கருத்துக்களை, ஒருத்தர் நல்ல விஷயத்த சொன்னார் அப்படின்னா, நல்ல விஷயங்களை சொன்னார் அப்படின்னா அடுத்து வர்றவங்க அதை ஃபாலோ பண்ணதான் செய்வாங்கப்பா. டீவியேட் பண்றதுக்கு பேர் வந்தாலும் அதுல டீவியேட் ஆக மாட்டாங்க. இப்போ தலைவர் பிரபாகரன் எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு அவரை கையில எடுத்தவங்க, அதாவது எனக்கு ஆதாயத்துக்காக எடுத்தவங்கன்னு நான் சொல்லலை, அவங்கள நான் சொல்லவே இல்லை. பட் என் உயிராக ஐ கீப் ஹிம். என்னுடைய கணவர் தான் எனக்கு கிஃப்ட் பண்ணாரு. ஏன்னா அந்த அளவுக்கு நான் அவரை வந்து மதிக்கிறேன். அது என்னுடைய வாழ்க்கையில வந்து நான் யாரையும் பெருசாலாம் தூக்கி வைக்க மாட்டேன். என்னை பொறுத்தவரை கடவுளுடைய பார்வையில எல்லாரும் சமம். அதனால நீங்க அவங்கவுங்க கடமையை கரெக்டா செஞ்சுட்டு போகணுங்கிறத தவிர்த்து எனக்கு வந்து ஹீ இஸ் கிரேட்,
ஆனா ஒரு மனிதன் வந்து ஒழுக்கத்திலையும் தன்னுடைய என்ன சொல்றது தன்னை நம்பியவர்களுக்கான அந்த செயல்பாடுகள்ல ஒரு அழுத்தமா இருந்தார் பாருங்க, அவர் எனக்கு வந்து ஒரு வழிகாட்டியா ஒரு தலைவரா எனக்கு 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 தெரிகிறார். அப்போ அவரை கையில எடுத்தவங்க, நான் அதனால தான் சொல்லுவேன், நீ என்னுடைய தலைவர் பிரபாகரன் சொன்னீங்கன்னா நீ குடிக்க மாட்ட, கெட்ட வார்த்தைகள் பேச மாட்ட, பெண்களை வந்து இழிவா நடத்த மாட்ட, அதே மாதிரி உன் உரிமைங்கிறதுல வந்து ஒற்றை நிலைப்பாடோட இருப்ப, மாத்தி மாத்தி யூ வில் நாட் டாக். அதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். இதை தப்பிதமா கூட வந்து மக்கள் அதை கற்பிப்பாங்க. ஐ எம் வெரி ஸ்ட்ரெயிட். இது வந்து யாரெல்லாம் வந்து இவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவருடைய கருத்துக்களுக்கு மாறுபட்டு வாழ்ந்தா அது தவறுதான். அப்போ உண்மையாவே இவரை தலைவரா ஏத்துக்கலங்கிறது தான் வந்து அப்போ அப்படின்னு பார்த்தா நம்ம பெரியார் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாமி கும்பிட்றேன் அப்படின்றது பகுத்தறிவு கிடையாது, கும்பிட்ற சாமி அப்படின்னு சொல்றதுதான் பகுத்தறிவு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதுலேயே வந்து அந்த தீண்டாமை இந்த மாதிரியான விஷயங்களை தான் அவர் முன்னிறுத்துறாரு அப்படின்றது நல்லா தெரியுது. ஆனா அதுக்கப்புறம் வந்து பகுத்தறிவாளர்கள்னு சொல்லப்படுற எல்லாருமே வந்து இங்க வருங்கப்பா, நீங்க அவர் சொன்னார் நல்லதெல்லாம் சொன்னார்லாம் தயவுசெய்து சொல்லாதீங்க. ஹி வாஸ் அ மிக்சட் கைண்ட் ஆஃப் அ பர்சன். அவர் பேசின கெட்ட வார்த்தைகளே எத்தனை பேசியிருக்காரு. வேசி மகன் யார சொல்றாரு? அவருக்கு என்ன உரிமை இருக்கு தமிழர்கள் அப்படி சொல்றதுக்கு? he has no right. ஓகேவா? நான் வந்து உண்மையிலேயே அவருடைய பேச்சுக்கள், அவருடைய அதாவது நான் பாதி நல்லது சொல்லுவேன், பாதி கெட்டது சொல்லுவேன், இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்து மக்களை வந்து ஈர்ப்பேன் அப்படிங்கிறது வந்து அதை விட கேவலமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. நல்லதுன்னா நல்லதுதான்ப்பா, அதுல மிக்ஸ் எல்லாம் வராது. அறியாமை வேணா இருக்கலாம், அறியாமைங்கிறது வேற. ஒவ்வொரு இடத்துலயும் நீ அப்கிரேட் ஆயிட்டே தான் இருக்கணும். இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க வந்து சீமானன் விட்டு கொடுக்கறது இல்லை, என்ன பிரச்சனைனால? காரணம் என்னன்னா ஹி அப்கிரேட்ஸ். அதாவது ஒரு நிலையில வந்து நான் தவறா இருந்தேன், ஓகே நெக்ஸ்ட் நான் அதை திருத்திட்டு நான் அடுத்த லெவலுக்கு போறேன் அப்படிங்கிறது வந்து ஐ ஆல்வேஸ் அப்ரிஷியேட். அதனாலதான் வந்து அவருக்கான அதே மாதிரி தமிழ் தேசிய கருத்தியல் பேசுறது அவர் ஒருத்தர் மட்டும்தான். ஹி இஸ் லிவிங் அப் டு இட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அது வேற வழியும் இல்லை நமக்கு. ஓகே. அண்ட் அவரை தொடர்ந்து, அதாவது என்ன சொல்றது, நாம் தமிழர்ல பயணிக்கும் அத்தனை ஏகப்பட்ட பேர் வந்து எவ்வளவு உண்மையா இருக்காங்கன்றது நான் கண்கூடா பார்த்திருக்கேன். அவர்களுடைய நம்பிக்கையை நான் உடைக்கிறதுக்கு ஒரு நாளும் நான் தயார் கிடையாது. தமிழ் தேசியம் பேசக்கூடியவர் திரு சீமான் அவர்கள் மட்டும்தான் அப்படின்னு சொன்னீங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்தக்கூடிய திரு வேல்முருகன் அவர்களும் தமிழ் தேசியம் தான் எங்க கட்சியில பேசப்படுது. தமிழ் தேசியம் பேசுறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதுக்கான அவர் எந்த தளத்துல நின்று பேசுறாருங்க. சொல்லுவாங்கல்ல, பனைமரத்தடியில நின்றுட்டு பால் குடிச்சாலும் கல்லுன்னு சொல்லுவாங்கன்னு, அந்த மாதிரி தான் அவர் என்னைக்கு வெளியில வந்து அவர் தனிச்சு நிக்கிறாரோ, இல்ல வந்து தமிழ் தேசிய பாதையில முழுக்க முழுக்க தன்னை அர்ப்பணிச்சுட்டு இருக்கவங்களோட பயணிக்கிறாரோ, அன்னைக்குதான் அவர் வந்து முழுமையான ஒரு தமிழ் தேசியவாதியை ஏற்றுக்கொள்ளப்படும். திரு சீமான் அவர்கள் தான் திமுக கட்சியில தன்னை இணைச்சிக்க சொன்னாரு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரேமா? இருக்கலாம், அது உண்மையும் கூட தான். அது இவருமே தானே சொல்றாரு. பட் இட் இஸ் ஓகே. இப்ப வெளில வாங்க, இப்பதான் தமிழ் தேசியம் வளர்ந்துருச்சு இல்ல, யூ கேன் கம் அவுட் நோ. ஓ, வளர்றதுக்கு முன்னாடி ஒரு நீங்க இந்த கட்சியில இருங்க, கூட்டணியில இருங்க. நம்ம வாழ்க்கையில எல்லாமே தவறான முடிவுகள் சிலது எடுப்போம், இல்ல அந்த முடிவுகளுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து சட்டசபைக்குள்ளார போயிட்டா அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு தமிழ் தேசியம் வந்து ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்கும் போது அப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர் நமக்கு தேவைப்படுது. அதனால ஒரு முன் அனுபவமா இதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் now he has to extract himself from there. ஆனா அதுக்கு திருப்பி இவர் வந்து நாம் தமிழருக்கு கூடவோ இல்ல சீமான் அண்ணனுடைய பயணிக்கணும்ல மேம், அப்படி செய்யாம இவர் தனிச்சு நிக்கிறாரு. இப்போ ஒரு ஊடகங்கள் இல்ல, தனிச்சு நிக்கிறது தவறு கிடையாதுமா. இப்ப நானே தனிச்சுதான் நிக்கிறேன். ஆஃப்கோர்ஸ் எந்த கட்சி கிடையாது, ஒரு இயக்கமா தான். காரணம் என்ன அப்படின்னா, யூ நீட் அ லாட் ஆஃப் ஐடியாலஜிஸ். இப்போ நாம் தமிழர்லயே நடக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்க கருத்தியலுக்கு நம்ம முரணா இருந்தோம்னா அவங்களுக்கே முரணா இருக்கிறவர்களா நம்மளை கட்டமைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க மட்டும்தான் தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவங்க, தமிழ் தேசியத்தை கையில் எடுத்தவங்க, மற்றவர்கள் எல்லாம் கிடையாது, போலிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இது வந்து அங்கேயே அவங்களுக்குள்ளாரே வந்து அது ஒரு தீர்க்கமான ஒரு மனநிலையா மாறணும். காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான பாதை இருக்கும். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, தப்புனா தப்பு, அவ்வளவுதான். ஐ ஹாவ் நோ, யாரா இருந்தாலும் சரி, நான் கடன் பட்டிருக்கேன், இல்லை வந்து நான் வந்து நன்றி கடன், அதெல்லாம் வந்து செகண்டரி. வாட் இஸ் ரைட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங் இஸ் ராங். ஸோ அதில் வந்து எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. இந்த பயணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு நான் போக விரும்பிய அந்த தூரங்கள் வந்து என்னால் போக முடியல. காரணம்
மேபி மை தாட் ப்ராசஸ் அண்ட் அதர்ஸ் தாட் ப்ராசஸ் வேர் நாட் த சேம். அப்போது எனக்கு நான் ஒரு பாதை நிர்ணயிச்சிருக்கேன் இல்லையா, அது வேகமாக கிடக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணுன்றதுனால தான் ஒரு இயக்கமாக நான் பயணிக்கிறேன். அண்ட் எல்லாருமே ஒரே இடத்துல இருந்தோம் அப்படின்னா மொனோபொலின்னு ஒன்று வந்துடும். அந்த மொனோபொலி எப்போவுமே நமக்கு நல்லது கிடையாது. பல இப்போ வீட்டில் பெரியப்பா சித்தப்பா எல்லாரும் இருப்பாங்க இல்லையா, ஒருத்தருக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும், அதெல்லாம் சேர்ந்து கன்சால்டேட் பண்ணினா தான் அந்த குடும்பத்துக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் தமிழ் தேசிய இயக்கத்துலேயும். ஆனால் என்ன அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடுகள் மொத்தமே வந்து தமிழர்களுக்கானதாக இருந்தது அப்படின்னா அது வந்து இஸ் பெட்டர். ஒருத்தர் கொடையில் பயணிச்சாதான் வந்து ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்றது கிடையாது. ஸோ ஹீ கேன் ஆல்சோ பி எ செப்பரேட் தமிழர் வாழ் உரிமை கட்சியாகவே இருக்கலாம், தவறு கிடையாது. பட் இணைஞ்சு பயணிச்சுட்டு ஒரு பாயிண்ட்ல வேணா எப்படி இருந்தாலும் வந்து தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா 2 தமிழ் தேசிய கட்சி தான் எதிரில் இருக்கணும். எப்படி திமுக அதிமுக இருந்ததோ அது மாதிரி 2 இருக்கணும். அதுக்கான ஒரு முதல் வாய்ப்பாக நீங்கள் வந்து இப்போவே நீங்கள் எதிர்கட்சியாக உட்கார முடியாது. அப்போ நீங்கள் இணைஞ்சுதான் முதல்ல வின் பண்ணணும். வின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அடுத்த தேர்தலில் 2 பேரும் தனித்தனியாக இல்லைங்க, எது பெரும்பான்மை கிடைக்குதோ முதல்ல இதை 2த்தையும் கிளப்புங்க. திராவிட தேசிய கட்சிகள் எல்லாத்தையும் கிளப்புங்க. லெட் அஸ் நாட் ஹேவ். ஏன்னா இப்போ பிஜேபி வந்து நிறைய வளர்ந்துட்டு இருக்கு. அதுவும் வந்து அது பண்ணுற மத அரசியல் இருக்கு பாருங்க. அப்படி ஒரு நமக்கு வந்து என்னங்க இப்போ என்னுடைய இயக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பச்சையும் காவியும் தான் இருக்கும், ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் தான் வச்சுருப்பேன். அதுக்கு வந்து நிறைய பேர் நீங்கள் என்ன சங்கியா அப்படின்வாங்க. நான் எப்படி சங்கியாக இருக்க முடியும்? பட் என்ன அப்படின்னா தமிழருடைய ஆன்மீகத்து குறிக்கக்கூடிய நிறங்கள் அதுதான். அவங்க அதை உபயோகிக்கிறாங்கன்றதுக்காக நான் அதை வந்து அது பிஜேபிக்கே உரிய ஒரு கலருன்னு நான் விட்டு கொடுக்க தயாராக கிடையாது. இது என்னுடைய தமிழருடைய நிறம், ஆன்மீகத்தினுடைய நிறம். வெள்ளையும் இருக்கும், நிறைய வெள்ளையும் கலர்ந்து தான் கொடுப்பேன். அப்போ அதை மீட்போங்கிறது அதுதானே. அப்போ அதை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு தளமாக தான் நான் இதை பார்க்குறேன். இதே மாதிரி தான் பல விஷயங்கள். இப்போ ரெயின்போ எடுத்துக்கோங்களேன், வானவில்லுங்கிறது எவ்வளோ அழகான ஒரு விஷயம். ஆனால் இந்த வானவில்லுக்கு எப்படி ஒரு மீனிங்கை கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்க. இன்றைக்கி வானவில்ல ஒரு ட்ரெஸ்ஸு போடணும், இல்லை ஒரு பொருள் வாங்கணுன்னா கூட அவ்வளோ யோசிக்க வச்சுட்டாங்க. இதையெல்லாம் உடைக்கணும் நம்ம. See, what is ours, we have to use it. What is beautiful, we have to have it. அதை வந்து தவறான அடையாளங்களாக மாற்றிக்கிட்டு இருக்கிறத நம்ம என்றைக்குமே அனுமதிக்க கூடாது. நிச்சயமா மேம், இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட பல கேள்விகளுக்கு தெளிவான விளக்கமான பதில்கள் அளித்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி.